மார்னிங் ரொட்டீன் வித் மை 2 இயர்ஸ் ஓல்ட் பேபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹை ப்ரோட்டீனான பெசரா தோசை தான் பிளான் பண்ணேன். ஸோ நைட்டே வந்து பச்சை பயிறு வந்து 1 கப், 1/2 கப் இட்லி அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஊறி இருந்தது. தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட்டு, சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை மாவோட கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கணும். இதை வந்து புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்ல, டேரெக்டாகவே ஊற்றினவே தோசை நல்லாவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கோகனட் சட்னி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு லஞ்சுக்குமே அவரைக்காய் குழம்போடையே பூசணிக்காய் பொரியலும் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எக்லெஸ் பனானா மஃபினோடையே மின்ட் மக்கானா பேக் பண்ணி கொடுத்தேன். அடிக்கடி சளி பிடிக்கிறதுனாலே கடையில் எந்த ஸ்நாக்ஸுமே வாங்குறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே பண்ணி அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றது. ஸோ குக்கிங் ஒர்க்லாம் கரெக்டாக 8:00 முடிச்சிருவேன். 8:00 மேலே தான் அவளை ஸ்கூலுக்கு வந்து கிளம்ப வைக்கிறதுக்கு ரெடி பண்ண விடணும். ஸோ பெசரா தோசையோட கோகனட் சட்னி இன்றைக்கி அவளே சாப்பிட்டா அதிசயமாக. சில நாள் இந்த மாதிரி மேஜிக்லாம் நடக்கும், அந்த டைமில் விட்டுடுவேன் நானே. சாப்பிட்ட வாட்டி குலுக்கி வச்சு கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.